ஈவினிங் போல் தான் தலை குளித்தேன். வந்ததுக்கப்புறம் ஒரு கிளிப் மட்டும் போட்டுட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. ஏன்னா கிச்சன் கிளீனிங் வேலை கொஞ்சம் இருந்தது. எல்லாமே எடுத்து தனியாக வச்சுட்டு, அதுலேயே எண்ணெய் டப்பா வைக்கிற இடமெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாகவே எண்ணெய் பசையாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு வாரம் தான் ஆச்சு க்ளீன் பண்ணி. அப்பயுமே அப்படியே இருந்துச்சு. சரின்ட்டு எல்லாமே எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு, அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் மேலே இருக்கிறது கேஸ் ஸ்டவ் அடுப்பு எல்லாமே எடுத்து கழுவத்துக்கு போட்டு, அதுக்கப்புறம் சோப் ஆயில் போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு க்ளீனாக துடைச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா வந்துட்டு எனக்கு கை கெட்ட அளவுக்கு தான் துடைச்சேன். நான் மேலே ஏறியெல்லாம் துடைக்க முடியலன்ட்டு. ஏன்னா ஒரு வாரம் தான் ஆச்சு க்ளீன் பண்ணி. அதனால் அந்த அளவுக்கு இருந்தில்ல. பட் எண்ணெய் வைக்கிற இடம் மட்டும்தான் கொஞ்சம் அழுக்காக இருந்தது. அதனால் எல்லாமே எடுத்து வச்சு ஒரு வாட்டி நீட்டாக எல்லாம் க்ளீன் பண்ணி துடைச்சி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் முன்னாடி எப்படி வச்சுருந்தேன் அதேமாரி தான் எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்துச்சு அதேமாரி கழுவி காமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சிங்க்கு கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சு. சோப் ஆயில் போட்டு நல்லா க்ளீனாக தேய்ச்சிட்டு நல்லா க்ளீனாக கழுவி விட்டேன். அதுக்கப்புறம் இந்த வெத்தல் செடி பார்த்திங்கனாக்கா ஒரு வாரம் ஆச்சு. என் வீட்டுக்கார் நடுவாங்க, நானுமே வச்சுருக்கேன். பட் அவருக்கு டைம் கிடைக்கிறதுனால அப்படியே வச்சுருக்கோம். நாளைக்காவது நடுவார என்னன்னு தெரியல. ரொம்ப நாள் மாவு குழம்பு போடுறதே விட்டுருந்தேன். இன்றைக்கி மாவு குழம்பு போட்டு பொட்டெல்லாம் வச்சு விட்டு பார்க்கவே அழகாக